மக்களே, நான் வந்துட்டேன். மாறா எங்கடான்னு கேட்பீங்க. மாறா சர்வீஸ் போயிருக்காங்க. அவனை சர்வீஸ் விட்டதுல தான் இப்போ பஞ்சாயத்தே. என்ன பஞ்சாயத்துனா, சர்வீஸ் விட்டாங்க, ஜென்ரல் சர்வீஸ். ஸ்டாண்டு சரியாக நிற்கலை, அது ஒரு ஒரு ப்ராப்ளம். அப்புறம் வந்து ஹேண்டில்னா என்ன சொல்கிறது, பிரேக்கு கிளச்சு இருக்கும்ல, அந்த ஹேண்டில், நான் பைக் வரட்டும் காட்டுறேன், அது ரெண்டையும் மாற்ற சொல்லிட்டேன். ஏன்னா தேஞ்ச மாதிரி இருந்துச்சா, ஸோ அது ரெண்டையும் மாற்ற சொல்லிட்டேன். ஸ்டாண்டு ஒழுங்காக நிற்கலை, அதை மாற்ற சொன்னேன். அப்புறம் ரேடியேட்டர் ஃபேன் ஓடலைங்க, அது என்னன்னு பார்க்க சொன்னேங்க. ஓகே, இது மட்டும்தான் ப்ராப்ளம். இதுதான் அவங்க எஸ்டிமேட் ப்ரைஸாக வந்து 7300 போட்டு கொடுத்தாங்க. 7300 போட்டு எஸ்டிமேட் ப்ரைஸ் தானே, கம்மியாக தான் வரும். இது இவ்வளோ தானே ப்ராப்ளம். ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 2000 வச்சுக்கிட்டாலும் பிரேக் ஒரு 150 அந்த ஹேண்டிலு. என்னடா 7300 போட்டு தராங்க. சரி, பார்த்ததுக்கப்புறம் சரியாக போயிடும்னு நினச்சேங்க. இப்போ ஃபோன் வந்துச்சு, வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க, போய் வாங்கணும், மாறாவை போய் எடுக்க போகணும். 6500 இந்த சர்வீஸ்க்கு. ஷாக் ஆகிட்டேன். 6500 சொன்னோன்னே. அவன் கூட சும்மா தான் சொல்கிறானுங்கன்னு பார்த்தேன். அப்படி என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. போய் பில்லு வரட்டும், பில்லு வந்தோடனே நான் அதை பார்ப்போம், அது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரேட்டுன்னு பார்ப்போம். இருங்க, போய் மாறாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் எதில் போகிறேன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னா, அவன் வந்துட்டானா அவன் கூட பைக்கில் போயிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோவில், இங்கேருந்து ஆட்டோவில் போகணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அப்படியே நடராஜா சர்வீஸில் போயிட்டுருக்கேங்க. அவன் வந்துட்டுருக்கானா, அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். அவன் வந்தவொடனே அவன் கூட போக வேண்டியதான். அவங்க அம்மா வேற கூட போயிருக்கான், ஸோ நடக்க விட்டான் பாவி. இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இவனை என்னை பிக்கப் பண்ணிட்டான். இங்கேருந்து கிளம்பிட்டு, என்னடா செல்லில் பேசி நம்ம இதே கேமரா வேறா. இங்கேருந்து கிளம்பி கோச்சில் போயிட்டு அங்கேருந்து வண்டியை பார்த்துட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்றேங்க. நம்ம மாறாவை எடுத்துகிட்டு வாங்க. ஓட்டி பார்த்துட்ருக்கேங்க, எல்லாம் ஓகே தான். விலை தான் 1500. எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. 1500. வீட்டில் வந்து பில் காட்டுறேன் பாருங்களேன். வீட்டுக்கு போய் உடனே பில்லை மட்டும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த பில்லு பார்த்தீங்கன்னா நீங்களே சிதறிடுவீங்க. அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு 1500 கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன இளவுனே தெரில. இவனுங்களை வேலையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. வேலையெல்லாம் கண் மாதிரி பார்த்துருவானுங்க. இவனுக்கிட்ட என்ன பிரச்சனைனா, இவனுக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான். விலை மட்டும்தான் பிரச்சனை. காலி. ஓகே, நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. சைன் போட்டேனே. பெருசாக அடி இடிப்பட்டிருக்கான்னு பாரு. எங்க வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இதுலேயே சைன் பண்ணிடுவா. மொதல் எப்படி எவ்வளோ தேஞ்சிருந்துச்சு இப்போ பாரு, எவ்வளோ கேப் இருக்குன்னு. பிரேக் பேட் இருந்தால் தெரியுதா? ஓ, அது வேறு மாற்றிருக்காங்களா? இந்த டிஸ்க்கு இடையில எவ்வளோ பெருசு இருக்குன்னு வர திக்னஸ் தெரியுதாடா? பாக்ஸ் மாதிரி அது மாற்றிருக்கேன். ஓகே, பிக்கப்லாம் எப்பயும் போல தாங்க இருக்குது நம்ம வண்டிக்கில். அதெல்லாம் பிரச்சனையே வந்ததில்லை இது வரைக்கும். ரேடியேட்டர் ஓடுதான்னு மட்டும் செக் பண்ணணும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி. ஓகேங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் சரியாயிருச்சு. அந்த ஹீட் இஷ்யூ தான் இருந்துச்சு ரேடியேட்டர் ஓடாதனால. அதனால தான் முக்கியமாக தந்தேன். ஏதோ ரெலேவா ஏதோ சொன்னாங்க, ரெலே மாற்றிருக்காங்களாம். ரெலே ஃபேன்லாம் கரெக்டாக இருக்கான், ரெலே மாற்றிருக்காங்களாம். எனக்கு உசுரையே விட்டுட்டேங்க. நான் 1500 எக்ஸ்ட்ரா சார்ஜுங்க. அதான் எப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 6000 எப்படிரூவா வந்துச்சு? 6500 ஃபோனில் சொன்னாங்க, நேரில் வந்து பார்த்தேன் 6180. ஓ, சிக்னலில் நின்றுட்டு இருந்தேங்க. வண்டியிலேருந்து புஃப்னு புகை வருது இன்ஜின்லேருந்து. என்னன்னு தெரில அது. நான் பார்க்கவே இல்லை புகை வரதை. என் ஃப்ரெண்டு இருந்தால அவன் தான் பார்த்து சொன்னான், என்னடா புகை வருது அப்படின்னு. அப்புறம் தான் நான் பார்க்குறேன் முக்கியிலேருந்து புகை வந்துட்டுருக்கு.
மீன்ஸ் ஏதோ தண்ணியோ ஏதோ ஆயிலோ வச்சுருப்பாங்க போல், அது சூடில் வேப்பர் ஆகுது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங். என்னன்னு தெளிவாக தெரியல. ஆனால் சவுண்டு என்ன சவுண்டு? முன்னாடி நம்ம நம்பர் பிளேட் கிடுகிடுன்னு ஆடுதுங்க, அதுதான் அந்த சவுண்டு, வேறு ஒன்றும் இல்லை. அவன் சொன்னால ஏதோ சவுண்டு கேட்குதுறானே, அது வந்து இந்த சவுண்டு தான், நம்பர் பிளேட் ஆடுது. இதுதான் பில்லு. டோட்டல் அமௌண்ட் வந்து 6108 ரூபா. ஓகேங்களா? இதில் என்னன்னா மேலே இருக்கிறது பூரா ப்ராடக்ட்ஸு வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வாங்கியிருக்காங்க சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து மொத்தம் 1300 ஆயில், 100 தான், 1100 ஆயிலு டேக்ஸோடு சேர்த்து 1300. மற்றபடி பிரேக் அதில் விலை அதிகம் எதுனா பிரேக் பேட் செட்டு மட்டும் 995 ரூபாவாம். ஓகே, பரவாயில்ல. லிவர் 1 லிவர் 2 இதெல்லாம் நம்ம மாற்ற சொன்னது தான். இது கூட மேட்ரு இல்லைங்க. மொத்தம் 4149 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா? 4149 ரூபா. அப்படியே கீழே வாங்க, இதுதான் மேட்டரு. அந்த சார்ஜு இந்த சார்ஜுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன சார்ஜ்னே தெரில. ஏதோ கன்சியூமபிள் சார்ஜ் 94 ரூபா, ஏதோ 500 ரூபாய்க்கு ஏதோ சார்ஜ் இருக்குது. என்னது பெய்டு சர்வீஸ் இன்க்ளூடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 500 ரூபா. ஓகே. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இதை சேஞ்ச் பண்ணதுக்கு தனியாக ஒரு 182 ரூபா. அப்புறம் வந்து த்ராட்டில் கேபிள் ரீப்ளேஸ் வந்து 300 ரூபா, 350 ரூபா. இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டு ஒன்றொன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு அமௌண்ட்டு போட்டு அது ஒரு 2000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. 4000 ரூபா ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் மாற்றுறதுக்கு சேர்த்து ஒரு 1000 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். 5000 ரூபான்னு எல்லாம் சேர்த்து 2000 ரூபா எங்கெங்கே இருக்குது? எனக்கு புரியல ஏன் இப்படி யமஹா இப்படி ஒரு பில்லை தீட்டினாங்கன்னு. நாட்டி எனக்கு ரொம்ப ஓவராக தெரியுது இவங்களோட சார்ஜு, அதாவது சர்வீஸ் சார்ஜு. என்ன இதுனே தெரில. படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு